மேடம், நீங்கள் இங்கிருந்து பின்வாங்குங்கள். இது பாதுகாப்பிற்கு செக்யூரிட்டி உட்பட்ட விஷயம். பாதுகாப்பு அதிகாரியின் குளிர்ந்த மற்றும் சமதளமான குரல் எனக்குள் ஆத்திரத்தை மூட்டியது. பாதுகாப்பா? நான் நம்ப முடியாத தொனியில் கேட்டேன். பாதுகாப்பு அதிகாரியே, இங்கே ஒரு பெண் வலியால் துடிப்பது உங்கள் கண்ணுக்கு தெரியவில்லையா? இது மனிதாபிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் அவர் என் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. மாறாக மக்கள் நிற்கும் வட்டத்தை இன்னும் இறுக்கமாக்கும்படி தன் சக ஊழியர்களுக்கு சைகை காட்டினார். அது வெறும் மக்களின் வட்டமல்ல, அது ஒரு கொடூரமான மனிதச் சுவர். அதற்கு பின்னால் ஒரு உயிர் ஊசலாடிக் கொண்டிருந்தது. டஜன் கணக்கான மொபைல் போன்களின் பிளாஷ் லைட்டுகள் ஏதோ ஒரு படப்பிடிப்பு தளம் போல அந்த இடத்தை பிரகாசமாக்கிக் கொண்டிருந்தன. அங்கு அந்த இளம்பெண்தான் முதன்மை கதாபாத்திரம், மெயின் கேரக்டர். அந்த பளபளப்பான கேலரியின் லவுஞ்ச் தரையில் அவள் தன் கால்களை தேய்த்து வலியால் துடித்துக் கொண்டிருந்தாள். இதெல்லாம் என்ன? எனக்குள் இருக்கும் பத்திரிகையாளரை மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்திக் கொண்டு கேட்டேன். அந்த அதிகாரி என்னை ஒருமுறை பார்த்தார். எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதிலிருந்து விலகியிருங்கள். அவரது தொனி ஏதோ ஒரு மறைமுகமான ஆபத்தை சுட்டிக்காட்டுவது போல் இருந்தது. ஒரு மனித உயிரின் நிலையை பாதுகாப்பின் பெயரால் இப்படி தடுப்பதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? நான் அவரோடு மேற்கொண்டு விவாதிக்காமல் கூட்டத்திற்கு இடையில் இருந்த ஒரு சிறிய இடைவெளி வழியாக உள்ளே எட்டி பார்த்தேன். நான் அங்கே கண்ட காட்சி என் ஆன்மாவை உள்ளவரை உலுக்கியது. அந்த பெண் வலியால் துடிக்கவில்லை, ஒரு புது உயிரை பெற்றெடுக்கும் பிரசவ வலியால் துடித்துக் கொண்டிருந்தாள். அதைவிட பயங்கரமான விஷயம் என்னவென்றால், அவள் ஏற்கனவே ஒரு பிஞ்சு உயிரை பெற்றெடுத்திருந்தாள். ஒரு அலறல் என் தொண்டையிலேயே அமுங்கிப் போனது. இந்த காட்சி ஒரு பயங்கரமான கனவு போல இருந்தது. சற்று முன்பு வரை என் உலகம் மகிழ்ச்சி, சிரிப்பு மற்றும் நம்பிக்கைகளால் நிறைந்திருந்தது. நான் காஜல், ஒரு பத்திரிகையாளர். ஆனால் இன்று நான் ஒரு தாயாகவும் மனைவியாகவும் மட்டுமே இருந்தேன். ஒரு வருடத்திற்குப் பிறகு என் கணவரை சந்திக்கப் போகும் மகிழ்ச்சி என் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் தெரிந்திருந்தது. என் 5 வயது மகள் அதிதி என்னுடன் இருந்தாள். அவளது மழலை பேச்சுகள் என் பயணத்தை இன்னும் இனிமையாக்கின. மம்மி எப்பா நம்மள பார்த்தோனே சர்ப்ரைஸ் ஆகிடுவார்ல? தன் பொம்மையை இருக்க கட்டியணைத்தபடி அவள் கேட்டாள். ஆமாம் செல்லமே, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவார். அவளது கூந்தலை வருடியபடி நான் பதிலளித்தேன். விமான நிலையத்தின் பளபளப்பான கேலரி வழியாக நடந்து சென்று எங்கள் விமானத்திற்காக காத்திருந்தோம். எங்கும் ஒரு கொண்டாட்ட மனநிலை நிலவியது. யாரோ ஒருவரை சந்திக்கப் போகிறார்கள். யாரோ ஒருவருக்கு பிரியாவிடை கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த மகிழ்ச்சியான சூழலில் சில அடிகளிலேயே இப்படி ஒரு கதை உருவாகிக் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. திடீரென்று ஒரு அலறல் சத்தம் அந்த இடத்தையே நிலைகுலைய செய்தது. அது சாதாரண அலறல் அல்ல. அதில் அத்தனை இயலாமையும் வலியும் இருந்தது. அந்த சத்தம் அனைவரையும் தன் பக்கம் இழுத்தது. என் இதயம் இனம் தெரியாத பயத்தால் துடித்தது. அதிதி, நீ இங்கேயே இரு. நான் என்னவென்று பார்த்துவிட்டு வருகிறேன். அவளை ஒரு நாற்காலியில் அமர வைத்துவிட்டு கூட்டம் கூடிக்கொண்டிருந்த திசையை நோக்கி வேகமாகச் சென்றேன். நான் அங்கு சென்றபோது பாதுகாப்பு படையினர் மக்களை பின்னுக்கு தள்ளிக்கொண்டிருந்தனர். என்ன நடந்தது என்று வீடியோ எடுப்பதில் பிஸியாக இருந்த ஒரு பெண்ணிடம் கேட்டேன். தெரியவில்லை சகோதரி, ஏதோ ஒரு பெண். போதைப்பொருள் ஏதும் உட்கொண்டிருப்பார் போலிருக்கிறது. இப்போதைய தலைமுறையை சொல்லவே முடியாது என்று அவர் மிகவும் பொறுப்பற்ற முறையில் பதிலளித்தார். இதை கேட்டதும் என் இதயம் நொறுங்கியது. எதையும் அறியாமல், யோசிக்காமல் மற்றவர்களின் துன்பத்தை பார்த்து மக்கள் எவ்வளவு எளிதாக விமர்சனம் செய்கிறார்கள். நான் முன்னேற முயன்றபோது ஒரு அதிகாரி என்னை தடுத்தார். அவர்தான் நான் முன்பு விவாதித்த அதே அதிகாரி. இப்போது எனக்கு முன்னால் இருந்த காட்சி தெளிவாக தெரிந்தது. அந்த இளம் பெண், அவளது முகம் அப்பாவித்தனத்தின் வடிவமாக இருந்தது. இப்போது அவள் மெல்ல மயக்க நிலைக்கு சென்றுவிட்டாள். அவளுக்கு பக்கத்தில் இருந்த அந்த பச்சிளம் குழந்தை மெதுவாக அழுது கொண்டிருந்தது. இந்த உலகிற்கு வந்தவுடனேயே இங்கிருக்கும் கொடூரத்தை அது உணர்ந்துவிட்டது போல இருந்தது. என் கோபமும் துயரமும் எல்லையை தாண்டியது. அந்த அதிகாரியின் கண்களை நேராக பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் ஏன் இவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லவில்லை? அவளும் அந்த குழந்தையும் இறந்துவிடுவார்கள். நாங்கள் எங்கள் கடமையை செய்கிறோம். நீங்கள் இதில் தலையிடாதீர்கள் என்று அவர் கடுமையாகச் சொன்னார். என்ன கடமை செய்கிறீர்கள்? வீடியோ எடுப்பவர்களை தடுப்பதற்கு பதிலாக என்னை ஏன் தடுக்கிறீர்கள்? ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு என்னால் அமைதியாக இருக்க முடியவில்லை. என் பத்திரிகையாளர் அடையாள அட்டை, ஜேர்னலிஸ்ட் கார்டு வேலை செய்தது, அல்லது நான் பேசிய விதம் அவரை பணிய வைத்தது. அதே தருணத்தில் மற்றொரு மூத்த அதிகாரி, சீனியர் ஆபீசர் அங்கு வந்தார். அவர் அந்த பெண்ணையும் குழந்தையையும் பார்த்தார். ஆனால் அவரது கண்களில் இரக்கத்திற்கு பதிலாக ஒரு விசித்திரமான பதற்றமும் குளிர்ச்சியும் இருந்தன. அவர் தன் ஜூனியர் அதிகாரியின் காதில் ஏதோ சொன்னார். அதைக் கேட்டதும் அந்த ஜூனியர் அதிகாரியின் முகம் வெளுத்துப் போனது. இந்த விஷயம் என் புரிதலுக்கு அப்பாற்பட்டுச் சென்று கொண்டிருந்தது. இது ஏதோ சாதாரண வழக்கு அல்ல. இதன் பின்னால் ஏதோ ஒரு ஆழமான மற்றும் திகிலூட்டும் ரகசியம் மறைந்திருக்கிறது என்பதை அவர்கள் மூடி மறைக்க முயன்றனர். அந்த மூத்த அதிகாரி என்னை ஏறிட்டு பார்த்தார். அவரது பார்வையில் ஒரு தெளிவான மிரட்டல் இருந்தது.
மேடம், நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இந்த விஷயத்திலிருந்து விலகியிருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த வார்த்தைகள் வெறும் மிரட்டல் மட்டுமல்ல, என் வரவிருக்கும் புயல் நிறைந்த பயணத்திற்கான அறிவிப்பாகவும் இருந்தன. அவரது கண்களில் நான் ஒரு சட்டத்தின் காவலனை பார்க்கவில்லை, மாறாக ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த குற்றவாளியின் கூட்டாளியை பார்த்தேன். ஒரு கணம் என் உடலுக்குள் அச்சத்தின் நடுக்கம் பரவியது. ஆனால் பிறகு அந்த இளம்பெண்ணின் உதவியற்ற முகமும் அந்த பச்சிளம் குழந்தையின் அப்பாவித்தனமும் என் கண்முன் வந்து சென்றன. எனக்குள் இருந்த தாயும் பத்திரிகையாளரும் இணைந்து அந்த பயத்தை மிதித்து நசுக்கினர். எது நல்லது? நான் என் கண்களை மூடிக்கொண்டு என் விமானத்தை பிடித்து இங்கிருந்து சென்று விடுவதா? என் கண் முன்னால் ஒரு உயிர் வேடிக்கை பொருளாக மாறியபோது நான் எதையும் செய்யவில்லை என்ற குற்ற உணர்வோடு வாழ்வதா? இல்லை அதிகாரியே, என்னால் அதை செய்ய முடியாது. என் குரல் நான் எதிர்பார்த்ததை விட அதிக உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தது. அதிகாரியின் முகத்தில் வெறுப்பு படர்ந்தது. அவர் ஏதோ சொல்ல வாய் திறந்தபோது அந்த லவுஞ்சில் ஒரு விசித்திரமான சலசலப்பு ஏற்பட்டது. பாதுகாப்பு படையினர் பயணிகளை அங்கிருந்து அகற்றத் தொடங்கினர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வாயில் எண் 4 தற்காலிகமாக மூடப்படுகிறது. பயணிகள் அனைவரும் பிரதான லாபிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த அறிவிப்பு ஒரு அப்பட்டமான பொய். அவர்கள் அந்த இடத்தை காலி செய்து கொண்டிருந்தனர். மக்கள் முணுமுணுத்தபடி அங்கிருந்து கலைந்தனர். சில நிமிடங்களில் அங்கே நானும் அந்த பெண்ணும் குழந்தையும் ஒரு சில பாதுகாப்பு அதிகாரிகளும் தவிர வேறு யாருமே இல்லை. ஒரு பயங்கரமான மௌனம் அந்த இடத்தை சூழ்ந்து கொண்டது. நான் என் பையிலிருந்து போனை கையில் எடுத்தேன். திரையில் என் கணவரின் புகைப்படம் மின்னியது. ஒரு பக்கம் அவரை சந்திக்க வேண்டும் என்ற தீராத ஆசை, மறுபக்கம் இந்த முழுமையற்ற கதை. நான் திரையை தேய்த்து என் மைத்துனரின் எண்ணை அழைத்தேன். ஹலோ அண்ணி, எல்லாம் சரிதானே? நீங்கள் போர்டிங்கிற்கு சென்றுவிட்டீர்களா? அவரது குரலில் மகிழ்ச்சி இருந்தது. இல்லை தம்பி, ஒரு சிக்கல் ஆகிவிட்டது. என்னால் இந்த விமானத்தில் வர முடியாது. மறுமுனையில் ஒரு கணம் மௌனம் நிலவியது. என்ன சொல்கிறீர்கள் அண்ணி? அப்படி என்ன ஆனது? அதிதி நலமாக இருக்கிறாளா? அவரது குரலில் கவலை தெரிந்தது. அதிதி நலமாக இருக்கிறாள். நான் அவளை உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன். நீ ஏர்போர்ட்டிற்கு வெளியே எனக்காக காத்திரு. பிறகு நான் உனக்கு விரிவாக சொல்கிறேன். அவர் மேலும் கேள்வி கேட்பதற்கு முன்னால் போனை அணைத்தேன். என் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை நான் எடுத்திருந்தேன். அழுகை நிறைந்த அதிதியின் முகம் என் கண்முன் வந்தது. ஆனால் என் இதயத்தை கல்லாக்கிக் கொண்டேன். அதற்குள் 2 மருத்துவ உதவியாளர்கள் பாராமெடிக் ஸ்ட்ரெச்சருடன் வந்தனர். ஆனால் ஆச்சரியமாக அவர்கள் எந்த அரசு மருத்துவமனையைச் சேர்ந்தவர்கள் போலவும் தெரியவில்லை. அவர்கள் சீருடையில் எந்த பெயரும் இல்லை. அவர்களுடன் வந்த ஆம்புலன்ஸ் கூட முற்றிலும் வெள்ளை நிறத்தில் இருந்தது. அதில் எந்த லோகோவோ அல்லது மருத்துவமனையின் பெயரோ இல்லை. இதெல்லாம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவர்கள் மிக வேகமாக அந்த பெண்ணை ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி குழந்தையை ஒரு சிறிய இன்குபியூட்டரில் வைத்தனர். அவர்கள் யாரிடமும் பேசவில்லை. அவர்களது முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அவர்கள் தினமும் இப்படிப்பட்ட வேலைகளை செய்பவர்கள் போல தோன்றினர். இவர்களை எந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கிறீர்கள் என்று ஒரு மருத்துவ உதவியாளரின் முன்னே நின்று கேட்டேன். அவர் என்னை பொருட்படுத்தாமல் கடந்து சென்றார். நான் மூத்த அதிகாரியை நோக்கிச் சென்றேன். நான் இவர்களுடன் வரவேண்டும். இந்த சம்பவத்திற்கு நான் மட்டுமே சாட்சி. இவர்களை இப்படி அறிமுகமில்லாதவர்களுடன் அனுப்பி வைக்க முடியாது. அதிகாரி சிறிது நேரம் யோசித்தார். ஒருவேளை நான் அங்கிருந்தால் ஊடகங்களில் இந்த செய்தி உடனடியாக பரவுவதை தடுக்கலாம் என்று அவர் நினைத்திருக்கலாம். அவர் தலையசைத்தார். சரி, ஆனால் நீங்கள் மருத்துவமனை வரை மட்டுமே வரவேண்டும். அதன் பிறகு இது எங்கள் விஷயம். நான் அமைதியாக ஆம்புலன்ஸில் ஏறினேன். அதிதியை ஒரு பெண் பாதுகாப்பு அதிகாரியிடம் ஒப்படைத்தேன். அவர் அவளை என் மைத்துனரிடம் சேர்ப்பதாக உறுதியளித்தார். ஆம்புலன்ஸின் உள்ளே இருந்த சூழல் வெளியே இருந்ததை விட நிசப்தமாக இருந்தது. அந்த பெண் மயக்க நிலையிலிருந்தாள். அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது. நான் மீண்டும் மருத்துவ உதவியாளரிடம் கேட்டேன், இவளது நிலை எப்படி இருக்கிறது? அவர் மிகவும் அலட்சியமாக பதிலளித்தார். நாம் எந்த மருத்துவமனைக்குச் செல்கிறோம் என்று கேட்டேன். இந்த முறை அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அவர் ஓட்டுநருக்கு ஏதோ சைகை காட்டினார். ஆம்புலன்ஸின் வேகம் அதிகரித்தது. நாங்கள் நகரத்தின் முக்கிய சாலைகளுக்கு பதிலாக குறுகிய மற்றும் சந்து பொந்து போன்ற தெருக்கள் வழியாகச் சென்று கொண்டிருந்தோம். ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்குப் பிறகு ஆம்புலன்ஸ் மிகவும் ஆடம்பரமான மற்றும் விலையுயர்ந்த ஒரு கட்டிடத்தின் முன்னால் நின்றது. அது ஒரு சாதாரண மருத்துவமனை போல தெரியவில்லை. மாறாக ஒரு கோட்டையைப் போன்ற பாதுகாப்பு கொண்ட ஒரு தனியார் கிளினிக், பிரைவேட் கிளினிக் போல இருந்தது. எங்களை உள்ளே அழைத்து சென்றதும் ஒரு மருத்துவர் எங்களை வரவேற்றார். அவர் சுமார் 40 முதல் 45 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் மருத்துவர். அவரது முகத்தில் தேவையற்ற கண்டிப்பு தெரிந்தது. நோயாளி உடனே ஐசியூவிற்கு ஐசியூ மாற்றுங்கள், சீக்கிரம் என்று ஊழியர்களுக்கு உத்தரவிட்ட அவர் பிறகு என் பக்கம் திரும்பினார். இவரை இங்கு அழைத்து வந்ததற்கு மிக்க நன்றி. இப்போது நீங்கள் கிளம்பலாம். மற்றவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அவரது தொனி தொழில்முறை சார்ந்ததாக இருந்தாலும் மிகவும் கடுமையாக இருந்தது.
நான் எங்கேயும் போகமாட்டேன் என்று நான் உறுதியாகச் சொன்னேன். அந்த பெண்ணின் குடும்பத்தினர் யார் என்று தெரியும் வரையிலோ அல்லது காவல்துறை தன் விசாரணையை தொடங்கும் வரையிலோ நான் இங்கேயேதான் இருப்பேன். உண்மையில் இந்த முழு விஷயத்தையும் மூடி மறைக்க முயலும் இந்த ஆட்கள் யார் என்று கேட்டேன். மருத்துவரின் முகத்தில் ஒரு கணம் பதற்றம் தெரிந்தது. ஆனால் உடனே அவர் தன்னை சமாளித்துக் கொண்டார். பாருங்கள், அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுவிட்டது. அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பொய். என் குரல் அங்கே எதிரொலித்தது. அவர் விமான நிலையத்தில் அனாதையைப் போல கிடந்தார். அவரது குடும்பத்தினருக்கு யார் தகவல் கொடுத்தது? நீங்களெல்லாம் யார்? என் குரல் இன்னும் உயர்ந்தது. கோபத்தில் நான் நடுங்கிக் கொண்டிருந்தேன். மருத்துவர் ஏதோ சொல்ல வந்தபோது நடைபாதையின் கோணத்திலிருந்து கருப்பு நிற கோட் அணிந்த 2 உயரமான பலமான மனிதர்கள் வெளிப்பட்டனர். அவர்கள் மருத்துவர்களோ அல்லது மருத்துவமனை ஊழியர்களோ இல்லை என்பது பார்த்தாலே தெரிந்தது. அவர்களது பார்வையும் நடையும் அவர்கள் நிலைமையை சரிசெய்ய வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்தியது. அவர்கள் எங்களிடம் வந்து அமைதியாக மருத்துவருக்கு பின்னால் நின்றனர். அவர்களது கண்கள் ஒரு வேட்டைக்காரனைப் போல என்மீது நிலைத்திருந்தன. அவற்றில் இரக்கமோ அல்லது உணர்ச்சியோ துளியும் இல்லை. அவர்கள் ஒரு சொல்லப்படாத மிரட்டலின் உருவமாகவே நின்றனர். அவர்கள் வந்ததும் மருத்துவர் ஒரு நீண்ட மூச்சை விட்டார். அவருக்கு தன் பலம் மீண்டும் கிடைத்தது போல இருந்தது. உங்களுக்கு கடைசி முறையாகச் சொல்லப்படுகிறது என்று அவர் இன்னும் குளிர்ந்த குரலில் சொன்னார். இங்கிருந்து கிளம்புங்கள். கருப்புச் சட்டை அணிந்த அந்த இருவரின் இருப்பு வெறும் உடல் ரீதியானது மட்டுமல்ல, அது மன ரீதியாகவும் அழுத்தத்தை கொடுத்தது. நான் போலீசுக்கு போன் செய்கிறேன் என்று நான் சொன்னேன். ஆனால் அந்த வார்த்தைகள் எனக்கே அர்த்தமற்றதாக தோன்றின. இந்த மிரட்டலுக்கு அவர்கள் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்களில் ஒருவன் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். அவன் என்னை விட மிகவும் உயரமாக இருந்தான். அவனது தோற்றம் என்னை உடல் ரீதியாக வலுவற்றவளாக உணரச் செய்தது. அவன் எதுவும் பேசவில்லை. தன் கையை உயர்த்தி என் தோளுக்கு சில அங்குல தூரத்திலேயே நிறுத்திக் கொண்டான். அது தாக்குதல் அல்ல, ஆனால் அதன் அர்த்தம் தெளிவாக இருந்தது. உன்னை தொடாமலேயே எங்களால் உன்னை வீழ்த்த முடியும். மருத்துவர் அந்த சைகையை புரிந்து கொண்டு சொன்னார். பாருங்கள், நான் உங்களுக்கு புரிய வைக்க முயன்றேன். சில கதவுகள் மூடியே இருப்பதுதான் நல்லது. இப்போது நீங்கள் தயவு செய்து இங்கிருந்து செல்லுங்கள். அவரது குரலில் இப்போது ஒரு சிறு மென்மை கூட இல்லை. அது ஒரு நேரடி உத்தரவு. நான் அந்த பெண்ணை அழைத்து சென்ற கடைசி நடைபாதையை திரும்பி பார்த்தேன். அந்த வழி ஒரு இருண்ட சுரங்கத்தைப் போல தெரிந்தது. இந்த நேரத்தில் இங்கு நிற்பது முட்டாள்தனம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஒரு போரில் வெற்றி பெற சில நேரங்களில் போர்க்களத்தை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும். நான் தோல்வியை ஒப்புக்கொண்டது போல தலையசைத்தேன். அந்த 2 மனிதர்களும் உடனே பின்வாங்கினர். அவர்களில் ஒருவன் வெளியே செல்லும் கதவை திறந்துவிட்டான், ஏதோ ஒரு சிறப்பு விருந்தினரை வழி அனுப்புவது போல. இது அவர்கள் எனக்குச் செய்த மற்றொரு கேலி. நான் வேகமான அடிகளுடன் அந்த தனியார் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தேன். இரவின் குளிர்ந்த காற்று என் முகத்தில் பட்டபோதுதான் என் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருப்பதையும் என் கைகள் நடுங்குவதையும் உணர்ந்தேன். நான் என்னை தேற்றிக்கொண்டு ஒரு நீண்ட மூச்சை விட்டேன். என் பத்திரிகையாளர் மூளை உடனடியாக வேலை செய்யத் தொடங்கியது. நான் பார்த்த ஒவ்வொன்றையும் மீண்டும் என் நினைவுக்கு கொண்டுவர முயற்சித்தேன். விமான நிலைய பாதுகாப்பு படையினர், அவர்களின் பொறுப்பற்ற நடத்தை, பெயரற்ற ஆம்புலன்ஸ், அமைதியான ஊழியர்கள் மற்றும் ஒரு மருத்துவமனையை விட ரகசிய தளம் போல தோன்றும் இந்த உயர் தொழில்நுட்ப கிளினிக் அனைத்தையும் கோர்வையாக சிந்திக்கத் தொடங்கினேன். கடைசியாக அந்த கருப்பு கோட் அணிந்த மனிதர்கள் யார்? ஏதேனும் அரசியல்வாதியின் ஆட்களா அல்லது மாஃபியா கும்பலைச் சேர்ந்த ரவுடிகளா? இந்த சங்கிலி தொடர் நிகழ்வுகளை இணைத்து பார்த்தால் ஒரு முடிவுதான் கிடைத்தது. அந்த பெண் ஒரு சாதாரண பெண் அல்ல. அவளது பின்னணி ஏதோ ஒரு பெரிய இடத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தது. அல்லது உலகிற்கு தெரியக்கூடாத ஏதோ ஒரு ரகசியம் அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதை மறைப்பது ஏதோ ஒரு சக்திவாய்ந்த நபருக்கோ அல்லது கும்பலுக்கோ வாழ்வா சாவா என்ற பிரச்சனையாக இருந்தது. என் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது. ஏன்? நான் என் மைத்துனர் ராகுலை அழைத்தேன். என் ஒரு அழைப்பிலேயே அவர் என்னை அழைத்துச் செல்ல வந்துவிட்டார். வண்டியில் ஏறியதுமே அவர் கேள்விகளை அடுக்கத் தொடங்கினார். அண்ணி, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? அதிதி அழுது கொண்டே இருந்தாள். அவளை சமாதானப்படுத்துவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. உண்மையில் என்னதான் நடந்தது? நீங்கள் ஏன் பிளைட்டை தவறவிட்டீர்கள்? விமான நிலையத்திலிருந்து அந்த கிளினிக் வரை நடந்த முழு கதையையும் நான் அவரிடம் சொன்னேன். என் பேச்சை கேட்டதும் அவரது முகம் அதிர்ச்சியில் வெளுத்துப் போனது. அவர் மிகவும் அமைதியான மற்றும் நேர்மையான மனிதர். இதுபோன்ற சிக்கலான விஷயங்களிலிருந்து எப்போதும் விலகியே இருப்பவர். கடவுளே, அண்ணி, நீங்கள் எதிலாவது போய் மாட்டிக்கொண்டீர்களா என்று அவர் பதற்றத்துடன் கேட்டார். உங்களுக்கு எதற்கு இந்த வேண்டாத வேலை? அவர்கள் பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறார்கள். நீங்கள் உங்களைப் பற்றியும் அதிதியைப் பற்றியும் யோசித்திருக்க வேண்டாமா? ராகுல், நான் அதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நான் களைத்த குரலில் சொன்னேன். ஆனால் என் கண்ணெதிரே இதையெல்லாம் பார்த்த பிறகு என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? அவளும் ஒருவரது மகள்தானே. அவளது நிலையை உன்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது.
ஆனால் அது நமது பிரச்சனை இல்லை அண்ணி. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒரு தாய். அண்ணாவிற்கு இது தெரிந்தால் அவர் என்ன நினைப்பார்? அவரது வார்த்தைகளில் எனக்கான அக்கறை தெளிவாக தெரிந்தது. உன் அண்ணனிடம் நானே பேசிவிடுகிறேன். இப்போதைக்கு என்னை வீட்டில் இறக்கிவிடு. நான் சற்று அமைதியாக யோசிக்க வேண்டும் என்றேன். எங்கள் கார் வீட்டிற்குச் செல்லும் வெறிச்சோடிய சாலையில் சென்று கொண்டிருந்தது. நான் ஜன்னல் வழியாக வெளியே இருந்த இருட்டை பார்த்து கொண்டிருந்தபோது திடீரென்று காரின் சைடு மிரரில் ஒரு பழக்கமான வெளிச்சத்தைக் கண்டேன். ஒரு கருப்பு நிற கார் தொடர்ந்து அதே வேகத்தில் எங்கள் காருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தது. என் இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. ராகுல் பயந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் அவரிடம் எதையும் சொல்லவில்லை. நான் மௌனமாக அந்த காரை கவனித்துக் கொண்டிருந்தேன். அது எங்களை முந்திச் செல்லவும் இல்லை, அதே சமயம் பின்தங்கியும் விடவில்லை. அது எங்களை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்தது. அது ஒரு தெளிவான செய்தி, ஒரு சதி நிறைந்த விளையாட்டு. நான் அவர்களது கண்காணிப்பில் இருக்கிறேன் என்பதை அவர்கள் எனக்கு உணர்த்திக் கொண்டிருந்தார்கள். எங்கள் கார் தெருவிற்குள் நுழைந்தபோது என் இதயம் வேகமாக துடித்தது. ராகுல் வீட்டின் முன்னால் காரை நிறுத்தினார். நான் மீண்டும் சைட் மிரரை பார்த்தபோது அந்த கருப்பு கார் எங்கள் தெருவின் முனையில் நின்றது. அவர்கள் தங்கள் காரின் ஹெட்லைட்டை அணைத்து விட்டார்கள். இருட்டில் ஒளிந்து கொள்ள முயற்சிப்பது போல தெரிந்தது. ராகுல், நீ கிளம்பு, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு காரிலிருந்து இறங்கினேன். இது வெறும் என் கற்பனை அல்ல என்று என் மனம் கூக்குரலிட்டது. நான் வீட்டின் கதவை திறந்து உள்ளே நுழைவதற்கு முன்னால் கடைசி முறையாக அந்த தெருமுனையை பார்த்தேன். அதே நொடியில் அந்த கருப்பு காரின் பின் ஜன்னல் கண்ணாடி மெதுவாக கீழே இறங்கியது. உள்ளே இருந்த நபரின் முகம் தெரியவில்லை, ஆனால் அவர் சிகரெட்டை ஒரு இழுப்பு இழுத்துவிட்டு மிச்சத்தை வெளியே எறிந்தார். அந்தச் சிறிய நெருப்புப் பொறி இருட்டில் ஒரு கணம் மின்னிய பின் அணைந்து போனது. ஆனால் அந்த ஒரு கணம் எனக்குள் இருந்த அச்சத்தை நெருப்பாக மாற்றியது. இது சாதாரணமான பின்தொடர்தல் அல்ல. இது ஒரு எச்சரிக்கை. அவர்களுக்கு என்னை மட்டும் தெரியாது, நான் எங்கே வசிக்கிறேன் என்பதும் தெரியும் என்பதை அவர்கள் எனக்குச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என் வீடு, என் குடும்பம் இப்போது பாதுகாப்பாக இல்லை. வேட்டைக்காரர்கள் இப்போது எனக்கு மிக அருகில் வந்துவிட்டனர். வீட்டின் பாதுகாப்பான கதவுக்கு பின்னாலும் என் கால்கள் நடுங்கின. உள்ளே நுழைந்ததும் வேகமாக கதவை பூட்டி தாழ்பாள் போட்டேன். என் இதய துடிப்பு என் காதுகளிலேயே கேட்கும் அளவுக்கு சத்தமாக இருந்தது. அந்த சிகரெட் நெருப்புப் பொறி, அந்த ஒரு கண இருட்டு, பிறகு வெளிச்சம், இவை சாதாரணமானவை அல்ல. இது என் பாதுகாப்பான உணர்வின் மீது விழுந்த ஒரு கருப்பு விரிசல். எல்லாம் சரியாக இருக்கிறதா அண்ணி? ராகுல் எனக்கு பின்னால் வந்து கேட்டார். அவரது குரலில் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆம், நான் நலமாக இருக்கிறேன். சற்று களைப்பாக இருக்கிறது, அவ்வளவுதான் என்று பொய் சொன்னேன். அவரை மேலும் வருத்தப்பட வைக்க எனக்கு விருப்பமில்லை. நான் நேராக அதிதியின் அறைக்கு சென்றேன். அவள் படுக்கையில் ஒரு தேவதையைப் போல தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது அந்த அப்பாவித்தனமான முகத்தை பார்த்தபோது எனக்குள் தாய்மை என்ற உணர்வு வலியை தந்தது. என் பிடிவாதத்திற்காகவும் என் தொழிலுக்காகவும் என் மகளின் பாதுகாப்பை பணயம் வைத்துவிட்டேனா? இந்த கேள்வி ஒரு கூர்மையான கத்தியைப் போல என் இதயத்தை ஊடுருவியது. நான் குனிந்து அவளது நெற்றியில் முத்தமிட்டேன். அறியாமலேயே கண்ணீர் என் கன்னங்களில் வழிந்தோடியது. அன்று இரவு என்னால் ஒரு கணம் கூட தூங்க முடியவில்லை. ஒவ்வொரு சிறு சத்தத்திற்கும் என் இதயம் துள்ளி தொண்டைக்கு வந்தது. ஜன்னல் வழியாக தெரிந்த ஏதோ ஒரு காரின் ஹெட்லைட் வெளிச்சம் கூட என்னை திடுக்கிட வைத்தது. யாரோ என்னை கண்காணித்துக் கொண்டே இருப்பது போல எனக்கு தோன்றியது. இந்த வீட்டின் சுவர்கள் கூட இப்போது பாதுகாப்பாக இல்லை என்பதை உணர்ந்தேன். மறுநாள் காலை ஒரு பேரழிவாகவே விடிந்தது. காலை உணவு மேசையில் ஒரு மயான அமைதி நிலவியது. அது ஏதோ ஒரு பெரிய புயல் வரப்போவதற்கான அறிகுறி போன்ற அமைதி. பொதுவாக மிகவும் நகைச்சுவையாக பேசும் என் மாமனார் இன்று அளவுக்கு அதிகமாகவே தீவிரமாக இருந்தார். காஜல் மகளே, ராகுல் நேற்று இரவு நடந்த அனைத்தையும் எங்களிடம் கூறிவிட்டான் என்று அவர் இறுதியாக அந்த அமைதியை கலைத்தார். என் மாமியார் உடனே பேசத் தொடங்கினார். நீ என்ன மாதிரியான ஆபத்தை வீட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறாய்? உன்னை பற்றி கவலை இல்லை என்றாலும் அட்லீஸ்ட் இந்த பிஞ்சு குழந்தையைப் பற்றியாவது நீ யோசித்திருக்க வேண்டாமா? உன் கணவர் அங்கே உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நீயோ இங்கே தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்கிறாய். அவரது பேச்சில் கவலையும் கோபமும் கலந்திருந்தது. அத்தை, இது சாதாரண பிரச்சனை அல்ல. ஒரு பெண்ணின் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று நான் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு சொன்னேன். நான் எதை பார்த்தேன் என்று உங்களுக்கு தெரியவில்லை. நீ களைப்பாகவும் மன அழுத்தத்திலும் இருப்பதால் ஒருவேளை சிறிய விஷயத்தை பெரிதுபடுத்தி பார்க்கிறாய் என்று எங்களுக்கு தோன்றுகிறது என்று ராகுல் மென்மையாக புரிய வைக்க முயன்றான். அண்ணி, அந்த கருப்பு கார் யாருடையதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அது உங்கள் கற்பனையாக கூட இருக்கலாம். விமான நிலையத்தில் நடந்தது வருத்தத்திற்குரியதுதான். ஆனால் இப்போது அதை அதிகாரிகள் கவனித்துக் கொள்கிறார்கள். அதனால் நீங்கள் இதிலிருந்து பின்வாங்குவதுதான் நல்லது. அவர்களது வார்த்தைகள் என் இதயத்தை அறுத்தன. அவர்கள் என்னை ஒரு தப்பான கோணத்தில் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். நான் நேரில் கண்ட உண்மையை அவர்கள் என் கற்பனை என்று சொன்னார்கள்.
அவர்களின் பார்வையில் நான் யதார்த்தத்திற்கும் கனவிற்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு உணர்ச்சிவசப்பட்ட பெண்ணாக தெரிந்தேன். நான் முற்றிலும் தனித்துவிடப்பட்டேன். என் பேச்சை நம்புவதற்கு ஒருவராவது அங்கே தயாராக இல்லை. இது என் கற்பனை இல்லை என்று நான் கத்தினேன். உங்களை நான் எப்படி நம்ப வைப்பது? ஆதாரம் கொண்டு வா என்று என் மாமனார் முதல் முறையாக கடுமையான குரலில் சொன்னார். நீ சொல்வது உண்மையானால் அதற்கு ஏதேனும் ஒரு ஆதாரம் இருக்குமல்லவா? இந்த ஆதாரம் என்ற வார்த்தை என் மூளையில் ஒரு சுத்தியல் போல விழுந்தது. அவர் சொல்வது சரிதான். என்னிடம் என் கதையைத் தவிர வேறு எதுவும் இல்லை. கதாபாத்திரங்களும் இடங்களும் கூட ஆதாரமற்ற நிலையில் இருக்கும் ஒரு கதையை யார் நம்புவார்கள்? நான் மேசையிலிருந்து எழுந்து என் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டேன். என் கைகள் நடுங்கின, ஆனால் என் மூளை வேகமாக வேலை செய்யத் தொடங்கியது. எனக்கு ஆதாரம் தேவை. அவர்களின் கண்களை திறக்கக்கூடிய ஒரு வலுவான ஆதாரம். நான் என் பத்திரிகையாளர் அடையாள அட்டையை எடுத்து விமான நிலைய பாதுகாப்பு தலைமையகத்தின் எண்ணை அழைத்தேன். பலமுறை பெல் அடித்த பிறகு மறுமுனையில் ஒருவர் போனை எடுத்தார். ஹலோ, செக்யூரிட்டி ஆபீஸ். வணக்கம், நான் பத்திரிகையாளர் காஜல் பேசுகிறேன். நேற்று இரவு சர்வதேச விமான நிலைய லவுஞ்சில் கேட் நம்பர் 4 இல் நடந்த விபத்தை பற்றி எனக்கு சில தகவல்கள் தேவை என்று நான் என் தொழில்முறை தன்மையை மாற்றாமல் கேட்டேன். மறுமுனையில் சில நொடிகள் மௌனம் நிலவியது. பிறகு கீபோர்டில் டைப் செய்யும் சத்தம் கேட்டது. 1 நிமிடம் மேடம். சில வினாடிகளுக்குப் பிறகு அவர் மீண்டும் பேசினார். மேடம், நேற்று கேட் நம்பர் 4 இல் அப்படி எந்தவொரு சம்பவமும் பதிவாகவில்லை. ஆம், சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த நுழைவாயில் சிறிது நேரம் மூடப்பட்டது உண்மைதான். ஆனால் மருத்துவ அவசரநிலை மெடிக்கல் எமர்ஜென்சி குறித்து எங்களிடம் எந்த தகவலும் இல்லை. இதை கேட்டதும் என் காலடியில் இருந்த தரை நழுவுவது போல இருந்தது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் அங்கே நேரில் இருந்தேன். ஒரு பெண், ஒரு குழந்தை. மன்னிக்கவும் மேடம் என்று அவர் என் பேச்சை இடைமறித்தார். எங்கள் பதிவுகளில் அப்படி எதுவுமே இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ஏதேனும் தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கலாம். நான் மேற்கொண்டு எதுவும் பேசுவதற்குள் அவர் இணைப்பை துண்டித்துவிட்டார். என் தலை சுற்றியது. இது எப்படி சாத்தியம்? அவர்கள் அந்த முழுச் சம்பவத்தையுமே பதிவுகளிலிருந்து அழித்துவிட்டார்கள். அது நடக்கவே இல்லை என்பது போல மாற்றிவிட்டார்கள். இப்போது நான் என் குடும்பத்தினரிடம் என்ன சொல்வேன்? அவர்கள் ஏற்கனவே நான் கற்பனை செய்கிறேன் என்று நினைக்கிறார்கள். இப்போது இது தெரிந்தால் அவர்கள் என்னை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவள் என்றே முடிவு செய்துவிடுவார்கள். என் கை கால்கள் சில்லிட்டு போயின. உண்மையில் நான் இதையெல்லாம் என் மனதில் மட்டும் கற்பனை செய்து கொண்டேனா? எனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதா? இல்லை என்று நான் என்னை தேற்றிக் கொண்டேன். நான் என் கண்களால் நேரில் கண்டேன். நான் மட்டுமல்ல, அங்கே டஜன் கணக்கான மக்கள் இருந்தனர். அவர்கள் தங்கள் மொபைல்களில் அனைத்தையும் படம் பிடித்தார்கள். ஆதாரம். எனக்கு அந்த வீடியோ தேவை. நான் உடனடியாக என் லேப்டாப்பை திறந்தேன். என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. சமூக வலைதளங்களில் அந்த சம்பவத்தைப் பற்றி தேடத் தொடங்கினேன். எனக்கு தெரிந்த அனைத்து வார்த்தைகளையும் கீவேர்ட்ஸ் பயன்படுத்தி தேடினேன். விமான நிலைய விபத்து, லவுஞ்சில் பெண், ஏர்போர்ட் டிராமா. 1 மணி நேரத்திற்கும் மேலாக நான் ஒவ்வொரு வீடியோவையும் பதிவையும் தேடி தேடி பார்த்தேன். ஆனால் அங்கே பயணிகளின் பயணக் கதைகளும் செல்ஃபிகளும் மட்டுமே இருந்தன. அந்த விபத்தைப் பற்றிய சிறு அடையாளம் கூட அங்கே இல்லை. யாரோ ஒருவர் டிஜிட்டல் உலகிலிருந்தும் அந்த விபத்தின் அனைத்து சுவடுகளையும் அழித்துவிட்டது போல தோன்றியது. நான் நம்பிக்கையை இழக்கவிருந்த தருணத்தில் திடீரென்று ஒரு அறியப்படாத கணக்கிலிருந்து அன்னோன் அக்கவுண்ட் பதிவேற்றப்பட்ட ஒரு வீடியோ என் கண்ணில் பட்டது. அதன் தலைப்பு ஏர்போர்ட் ஹங்காமா, விமான நிலைய ரகளை என்று இருந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. இது எங்கிருந்து வந்தது? நான் பிளே பட்டனை அழுத்தினேன். வீடியோ மிகவும் ஆடிக்கொண்டும் தெளிவற்றும் இருந்தது. ஆனால் அது அதே இடம்தான் என்பதில் எனக்கு சந்தேகமே இருக்கவில்லை. கேமரா கூட்டத்தை காட்டியது. பிறகு ஒரே ஒரு வினாடி மட்டும் கூட்டத்திற்கு நடுவே தரையில் விழுந்து கிடந்த அந்த பெண்ணின் உருவம் தெரிந்தது. கிடைத்துவிட்டது. என் வாயிலிருந்து அறியாமலேயே வார்த்தைகள் வெளிவந்தன. நான் அந்த வீடியோவை பதிவிறக்கம் டவுன்லோட் செய்யவோ அல்லது அதன் லிங்கை காப்பி செய்யவோ முயற்சிக்கும் முன்பே என் திரையில் ஒரு பிழைச் செய்தி எரர் மெசேஜ் மின்னியது. இந்த வீடியோ இனி கிடைக்காது. திஸ் வீடியோ இஸ் நோ லாங்கர் அவைலபிள். நான் அதை பார்த்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த வீடியோ நீக்கப்பட்டிருந்தது. என் உடல் சிலிர்த்தது, நரம்புகளில் ஓடும் இரத்தம் உறைந்தது. அவர்கள் நிஜ உலகில் மட்டுமல்ல, டிஜிட்டல் உலகிலும் என் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் இருந்தார்கள். என் இதயமும் மூளையும் ஒரு கணம் செயலற்றுப் போயின. இது வெறும் வீடியோ நீக்கம் மட்டுமல்ல, இது என் எதிரியின் பலத்தை காட்டும் ஒரு பகிரங்க சவால். அவர்கள் எனக்கு பின்னால் மட்டும் வரவில்லை, என்னை விட 2 அடிகள் முன்னால் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் எனக்கு உணர்த்தினர். அவர்களால் உண்மையை அழிக்க முடியும், ஆதாரங்களை காற்றில் மறையச் செய்ய முடியும். அச்சத்திற்கு நடுவே எனக்குள் ஒருவித குளிர்ந்த கோபம் எழத் தொடங்கியது. என்னை பயமுறுத்தி, களைப்படையச் செய்து, மனரீதியாக உடைத்து இந்த போரில் வெற்றி பெற அவர்கள் விரும்புகிறார்கள்.
இல்லாத ஒரு பேயுடன் நான் போராடுகிறேன் என்று என்னை நம்ப வைக்க அவர்கள் முயல்கிறார்கள். நீ டிஜிட்டல் உலகின் மன்னனாக இருந்தால் நான் இந்த நிஜ உலகில் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன் என்று எனக்குள் சபதம் எடுத்துக்கொண்டேன். நான் லேப்டாப்பை மூடினேன். என் போன், லேப்டாப், இணைய இணைப்பு எதுவுமே பாதுகாப்பானது இல்லை என்பது எனக்கு தெரியும். நான் ஒரு டிஜிட்டல் சிறைக்குள் இருந்தேன். அங்கே என் ஒவ்வொரு அசைவும் கண்காணிக்கப்பட்டது. இந்த வலையை உடைக்க ஒரே வழி இதிலிருந்து வெளியேறி செயல்படுவதுதான். நான் பழைய முறைகளை கையாள வேண்டும். எனக்கு ஒரு மனிதனின் உதவி தேவை, என்னுடன் நிற்கக்கூடிய ஒரு சாட்சி. ஆனால் அடையாளம் தெரியாத அந்த பெருங்கூட்டத்தில் ஒரு முகத்தை நான் எப்படி தேடுவேன்? என் பத்திரிகையாளர் மூளை விழித்துக் கொண்டது. அந்த மக்கள் விமான நிலையத்தில் இருந்தார்கள். அவர்கள் பயணிகள். அந்த நேரத்தில் கேட் எண் 4க்கு அருகில் எந்தெந்த விமானங்களுக்கு பயணிகள் ஏறிக்கொண்டிருந்தார்கள். போர்டிங் என்று எனக்கு தெரிந்தால் ஒருவேளை நான் அந்த பயணிகளில் யாரையாவது தொடர்பு கொள்ள முடியும். இது மிகவும் கடினமான காரியம், ஆனால் முடியாதது அல்ல. மீண்டும் விமான நிலையத்திற்கு செல்வதோ அல்லது அங்கிருந்து போன் செய்வதோ தற்கொலைக்கு சமம். எனக்கு உள்ளே இருக்கும் ஒருவரின் உதவி தேவைப்பட்டது. நான் என் போன்புக் புரட்டி ஒரு பழைய நண்பனின் எண்ணை தேடினேன். சமீர். அவர் ஒரு தனியார் விமான நிறுவனத்தில் பிரைவேட் ஏர்லைன் பணிபுரிந்து வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு திட்டத்தில் நாங்கள் ஒன்றாக பணியாற்றியிருந்தோம். என் போனிலிருந்து அழைப்பதற்கு பதிலாக ராகுலின் போனிலிருந்து அவருக்கு போன் செய்தேன். ஒருவேளை இந்த எண் அவர்களின் கண்காணிப்பில் இருக்காது என்று நினைத்தேன். ஹலோ, சமீரின் பழக்கமான குரல் கேட்டது. சமீர், நான் காஜல் பேசுகிறேன். காஜல், நீ எப்படி இருக்கிறாய்? நீ வெளிநாடு செல்வதாக கேள்விப்பட்டேனே. எல்லாம் நலம்தானே? அவரது குரலில் ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் கலந்திருந்தது. ஆம் சமீர், நான் நலமாக இருக்கிறேன். சமீர், கேள், எனக்கு உன்னிடமிருந்து மிகவும் முக்கியமான மற்றும் ரகசியமான உதவி தேவை. இந்த விஷயம் நம் இருவருக்குள் மட்டுமே இருக்க வேண்டும். என் குரலில் இருந்த தீவிரத்தை அவர் உடனடியாக உணர்ந்தார். என்ன ஆனது காஜல்? ஏதேனும் பிரச்சனையா? என்னால் உனக்கு அனைத்தையும் சொல்ல முடியாது. நான் ஒரு மிக முக்கியமான வழக்கில் கேஸ் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் புரிந்துகொள். எனக்கு முந்தைய இரவு, அதாவது அக்டோபர் 12ஆம் தேதி இரவு 8 மணி முதல் 10 மணி வரை டெல்லி விமான நிலையத்தின் சர்வதேச லவுஞ்சிலிருந்து புறப்பட்ட அனைத்து விமானப் பயணிகளின் பட்டியல் தேவை. குறிப்பாக கேட் எண் 1 முதல் 5 வரை இருந்தவர்கள். மறுமுனையில் ஆழ்ந்த மௌனம் நிலவியது. நான் சட்டத்திற்கு புறம்பான ஒரு வேலையை செய்யச் சொல்கிறேன் என்பது எனக்கு தெரியும். காஜல், இது சாத்தியமில்லை. இது நிறுவனத்தின் கொள்கைகளுக்கு, கம்பெனி பாலிசிஸ் முற்றிலும் எதிரானது என்றார் சமீர். அவர் தயங்கியபடியே சொன்னார். எனக்கு தெரியும் சமீர். அதனால்தான் உன்னை அழைத்தேன். தயவுசெய்து, இது எனக்கு வாழ்வா சாவா என்ற போராட்டம். நான் ஒரு உயிரை காப்பாற்ற முயற்சி செய்கிறேன். உனக்கு எந்த பாதிப்பும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். சமீர் மிகவும் நல்ல மனிதர். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். ஒருபுறம் தன் உயிருக்கு வரும் ஆபத்து, மறுபுறம் நட்பின் உணர்வு, இவற்றுக்கு இடையே அவருக்குள் ஒரு போர் நடந்தது. இறுதியாக அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். சரி காஜல், உன்னுடைய நட்பிற்காக மட்டும் நான் அந்த பட்டியலை அனுப்பி வைக்கிறேன். ஆனால் இதற்குப் பிறகு உனக்கு என்னை தெரியாது, எனக்கு உன்னை தெரியாது. இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் என் வேலை போய்விடும். உன்னுடைய இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் சமீர் என்று நான் நன்றியுடன் கூறிவிட்டு போனை அணைத்தேன். சுமார் 1 மணி நேரத்திற்குப் பிறகு ராகுலின் போனுக்கு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து ஒரு செய்தி வந்தது. அதில் 3 விமானங்களின் பட்டியல் இருந்தது. ஒன்று துபாய், ஒன்று லண்டன், மற்றொன்று கோலாலம்பூருக்குச் சென்று கொண்டிருந்தது. இது எனக்கு கிடைத்த முதல் வெற்றி. என் கையில் கிடைத்த முதல் வலுவான ஆதாரம். இப்போது அடுத்த கட்டமாக இந்த விமானங்களில் பயணித்தவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும். ஆனால் இந்த வேலையை நான் என் வீட்டிலிருந்து செய்ய முடியாது. அவர்களின் பார்வையில் படாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு இடம் எனக்கு தேவைப்பட்டது. நான் ஜன்னல் திரையை விலக்கி பார்த்தேன். வீதி வெறிச்சோடி இருந்தது. ஆனால் அவர்கள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் என் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் கூட. நான் உடனடியாக என் முகத்தை துப்பட்டாவால் மூடிக்கொண்டேன். அதிதியை அத்தையிடம் விட்டுவிட்டு ராகுலிடம் கூடச் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினேன். நான் ஒரு ரிக்ஷாவில் ஏறி நகரின் மற்றொரு முனையிலிருந்த ஒரு குறுகிய சந்துக்குள் நுழைந்தேன். அங்கே இருந்த ஒரு சிறிய இன்டர்நெட் கஃபே சென்றேன். அங்கே டஜன் கணக்கான இளைஞர்கள் கணினித் திரையில் மூழ்கி கேம் விளையாடுவதிலும் சினிமா பார்ப்பதிலும் மும்முரமாக இருந்தனர். அந்தச் சத்தத்திற்கும் கூட்டத்திற்கும் நடுவே நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று நினைத்தேன். நான் ஒரு மூலையில் இருந்த கணினியை தேர்ந்தெடுத்து ஒரு புதிய போலி மின்னஞ்சல் முகவரியை, ஃபேக் இமெயில் ஐடி உருவாக்கினேன். ஏர்லைன்ஸ் இணையதளங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் அந்த பயணிகளைப் பற்றி ஏதேனும் தகவல் கிடைக்கிறதா என்று தேட முயன்றேன். இது இருட்டில் அம்பெறிவதைப் போன்றதுதான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியவில்லை. நான் என் வேலையில் எவ்வளவு மூழ்கிப் போயிருந்தேன் என்றால் நேரம் போவதே எனக்கு தெரியவில்லை. திடீரென்று என் புதிய மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு மெயில் வந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் இந்த மின்னஞ்சல் முகவரியை நான் சில நிமிடங்களுக்கு முன்புதான் உருவாக்கியிருந்தேன், யாரிடமும் கொடுக்கவும் இல்லை.
அதன் சப்ஜெக்ட் காலியாக இருந்தது. அனுப்பியவரின் பெயரும் விசித்திரமான எழுத்துக்களால் ஆனதாக இருந்தது. என் இதயம் படபடக்கத் தொடங்கியது. நான் பயந்து கொண்டே அந்த மெயிலை திறந்தேன். அதில் எழுத்துக்கள் எதுவும் இல்லை. ஒரே ஒரு புகைப்படம் மட்டுமே இருந்தது. அந்த புகைப்படம் நான் அமர்ந்திருந்த அதே இன்டர்நெட் கஃபேயினுடையது. அந்த படத்தில் கணினி திரைக்கு முன்னால் நான் அமர்ந்திருப்பது தெளிவாகத் தெரிந்தது. அந்த புகைப்படம் சில வினாடிகளுக்கு முன்புதான் எடுக்கப்பட்டிருந்தது. என் இரத்தம் நரம்புகளுக்குள்ளேயே உறைந்தது. என் கைகள் நடுங்கத் தொடங்கின. அந்த புகைப்படத்திற்கு கீழே ஒரே ஒரு வரி மட்டும் எழுதப்பட்டிருந்தது. நல்ல முயற்சி காஜல், ஆனால் எங்களிலிருந்து உன்னால் ஒளிந்து கொள்ள முடியாது. நான் திகிலடைந்து என் சுற்றுப்புறத்தை பார்த்தேன். கேம் விளையாடும் சிறுவர்கள் தங்கள் வேலையிலேயே மூழ்கியிருந்தனர். கவுண்டரில் இருந்த ஆள் போனில் பிஸியாக இருந்தார். யாருமே என்னை பார்ப்பது போல் தெரியவில்லை. ஆனால் அவர்களில் யாரோ ஒருவர் அல்லது சுவரில் இருந்த கேமரா என்னை கண்காணித்துக் கொண்டிருந்தது. நான் பாதுகாப்பானது என்று நினைத்த இடமும் ஒரு வலைதான். என்னால் எங்கும் ஓடிப்போய்விட முடியாது. அவர்கள் என்னை 4 பக்கமும் சூழ்ந்திருந்தார்கள். இன்டர்நெட் கஃபேயின் சிசிடிவி கேமரா மூலமாக அனுப்பப்பட்ட அந்த புகைப்படமும் அந்த ஒரு வரியும் வெறும் மிரட்டல் அல்ல, அது ஒரு போப் பிரகடனம். எனக்கு பாதுகாப்பான இடம் என்று இந்த உலகில் எதுவுமே இல்லை என்பதை என் கண்ணுக்குத் தெரியாத எதிரிகள் எனக்கு உணர்த்திவிட்டார்கள். நான் எங்கு சென்றாலும் அவர்களின் கண்கள் என்னை பின்தொடரும். நான் பதற்றத்துடன் கஃபேயிலிருந்து வெளியே வந்தேன். என் மூளை மரத்துப் போய்விட்டது. ரிக்ஷா எடுப்பதற்கு பதிலாக நடந்தே செல்லத் தொடங்கினேன். மக்கள் நிறைந்த சாலைகளிலும் குறுகிய சந்துகளிலும் என்னை தொலைக்க முயன்றேன். ஆனால் இப்போது எனக்கு ஒவ்வொரு நபர் மீதும் சந்தேகம் வந்தது. போனில் பேசிக்கொண்டு செல்லும் ஒவ்வொரு வழிப்போக்கன், ஒவ்வொரு கடையிலும் இருக்கும் பாதுகாப்பு கேமரா, ஒவ்வொரு கூரையின் நிழல், இந்த முழு நகரமுமே ஒரு பெரிய வலை போலவும் அதில் நான் மாட்டிக்கொண்ட ஒரு ஈ போலவும் உணர்ந்தேன். அவர்கள் என் மனதோடு விளையாடிக் கொண்டிருந்தார்கள். கற்பனைக்கும் நிஜத்திற்கும் இடையிலான அந்த மெல்லிய கோட்டில் என்னை ஓடச் செய்து பைத்தியமாக்க முயன்றார்கள். நான் நடுங்கும் கால்களுடன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது வாசலிலேயே ராகுலும் என் மாமனாரும் கவலையுடன் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் முகம் அதிர்ச்சியில் வாடியிருந்தது. என்னை பார்த்ததும் ராகுல் ஓடி வந்தார். அண்ணி, நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள்? நாங்கள் எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? நான் சும்மா என் தோழி ஒருவரை பார்க்க சென்றேன் என்று ஒரு பலவீனமான பொய்யைச் சொன்னேன். தோழியா? என் மாமனாரின் கனத்த குரல் அங்கே எதிரொலித்தது. அவர் எப்போதும் என்னிடம் அன்பாகவே நடப்பார். ஆனால் இன்று அவரது குரலில் பனிக்கட்டி போன்ற குளிர்ச்சி இருந்தது. காஜல், எங்களிடம் உண்மையை சொல், இதெல்லாம் என்ன நடக்கிறது? நான் ஏதேனும் சொல்வதற்கு முன்பே ராகுல் தன் போனை என் முன்னால் நீட்டினான். அண்ணி, 1 மணி நேரத்திற்கு முன்பு எனக்கு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து போன் வந்தது. என் இதயம் துள்ளித் தொண்டைக்கு வந்தது. யாருடைய போன் அது? எனக்கு தெரியாது, ராகுல் நடுங்கும் குரலில் சொன்னான். அவர் தன் பெயரை சொல்லவில்லை. அவர் நம்முடைய நலவிரும்பி என்று மட்டும் சொன்னார். உங்கள் அண்ணி மிகவும் ஆபத்தான மனிதர்களின் விஷயத்தில் தலையிட்டுக் கொண்டிருக்கிறார் என்றும், அவர் தன்னுடைய உயிரையும் உங்கள் அனைவரின் உயிரையும் ஆபத்தில் தள்ளுகிறார் என்றும் சொன்னார். உங்கள் குடும்பத்தின் பாதுகாப்பு உங்களுக்கு முக்கியமென்றால் அவரை இந்த வழக்கிலிருந்து பின்வாங்கச் சொல்லுங்கள், இல்லையென்றால் காலம் கடந்துவிடும் என்று எச்சரித்தார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் என் காலடியில் இருந்த தரை நழுவியது. அவர்கள் என் கடைசி நம்பிக்கையையும் உடைத்துவிட்டார்கள். அவர்களை நான் நெருங்குவதற்கு பதிலாக அவர்கள் என் குடும்பத்தினரை இலக்கு வைத்தார்கள். இது ஒரு கீழ்த்தரமான தந்திரம். என் சொந்த மனிதர்களையே எனக்கு எதிராக நிற்க வைத்துவிட்டார்கள். இது பொய் என்று நான் கத்தினேன். நான் உண்மையை வெளிக்கொண்டு வராமல் இருக்க அவர்கள் உங்களை பயமுறுத்துகிறார்கள். ஒருவேளை இது உண்மையாக இருந்தால்? என் மாமியார் அழுதுகொண்டே கேட்டார். உன்னால் அதிதிக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? அதிதிக்கு ஒன்றும் ஆகாது என்று நான் கெஞ்சினேன். தயவு செய்து என்னை நம்புங்கள். அவர்கள் குற்றவாளிகள். குற்றத்தையோ குற்றவாளிகளையோ பற்றி நமக்கென்ன கவலை? என் மாமனார் தீர்ப்பு வழங்குவது போலச் சொன்னார். எங்களுக்கு முதலில் இந்த வீடும் எங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பும் தான் முக்கியம். இப்போது உன் முன்னால் 2 வழிகள் உள்ளன காஜல். நான் கேள்விக்குறியுடன் அவரை பார்த்தேன். 1, இதையெல்லாம் இங்கேயே விட்டுவிடு. நாளை காலையே உன் கணவரிடம் செல்வதற்கு டிக்கெட் முன்பதிவு செய்து மரியாதையாக இந்த வீட்டை விட்டுச் செல். இப்படி சில நாட்கள் நம் வாழ்வில் வந்ததையே நாம் மறந்துவிடுவோம். அவர் ஒரு கணம் நிறுத்தினார். இல்லை, உனக்கு உன் பத்திரிகை, தொழில், பெயர், உண்மை இவைதான் முக்கியம் என்றால் நீ இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். உன்னுடைய பிடிவாதத்திற்கு எங்கள் வம்சத்தை பலி கொடுக்க முடியாது. முடிவு உன்னுடையது. இது ஒரு இறுதி எச்சரிக்கை, அல்டிமேட்டம். நான் எவர்களுக்காக அனைத்தையும் செய்தேனோ அதே என் அன்பு குடும்பத்தினர் இன்று என்னை ஒரு அச்சுறுத்தலாக பார்த்தார்கள். என் உலகம் இருண்டது. நான் எதுவும் பேசாமல் என் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டேன். படுக்கையில் விழுந்து விம்மி விம்மி அழுதேன். நான் எல்லா பக்கங்களிலிருந்தும் தோற்றுவிட்டேன். என் எதிரி ஜெயித்துவிட்டான். நீண்ட நேரம் அழுத பிறகு என் கண்ணீர் காய்ந்ததும் எனக்குள் ஒரு புதிய முடிவு உருவானது. நான் இன்று பின்வாங்கினால் அந்த பெண் மற்றும் அவளைப் போன்ற எத்தனையோ பேர் எப்போதும் இருளிலேயே மூழ்கிவிடுவார்கள்.
அந்த சக்தி வாய்ந்த குற்றவாளிகள் எப்போதும் போல சட்டத்தையும் மனிதாபிமானத்தையும் கேலி செய்து கொண்டே இருப்பார்கள். இல்லை, என்னால் தோற்றுப்போக முடியாது. ஆனால் என் குடும்பத்தையும் ஆபத்தில் தள்ள முடியாது. என் மாமனார் சொல்வது சரிதான். நான் இந்த வீட்டில் இருக்கும் வரை இவர்கள் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. நான் வெளியேற வேண்டும். என் வாழ்வின் மிக கடினமான முடிவை எடுத்தேன். ஒரு பழைய பையை எடுத்தேன். அதில் சில துணிகள், கொஞ்சம் பணம் மற்றும் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செய்திக்காக வாங்கிய பழைய போன் ஆகியவற்றை வைத்தேன். அந்த போன் யாருடைய பெயரிலும் பதிவு செய்யப்படவில்லை. நடுங்கும் கைகளால் என் மாமனார் மற்றும் மாமியாருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதில் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அவர்கள் காட்டிய அன்பிற்கு நன்றி கூறினேன். எப்போதும் எனக்கு துணையாக இருந்த ராகுலுக்கும் ஒரு குறிப்பு எழுதினேன். கடைசியாக என் மகள் அதிதிக்கு ஒரு சிறிய கடிதம் எழுதினேன். அதில் அவளது அம்மா அவளை மிகவும் நேசிக்கிறாள் என்றும் விரைவில் திரும்பி வருவாள் என்றும் எழுதினேன். இரவின் கடைசி ஜாமத்தில் வீடே ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது நான் மெல்ல எழுந்தேன். தூங்கிக் கொண்டிருந்த என் மகளின் முகத்தை கடைசி முறையாக பார்த்தேன். கண்ணீர் மல்க அவளது நெற்றியில் முத்தமிட்டேன். என் இதயத்தை கல்லாக்கிக் கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தேன். எந்த சத்தமும் இன்றி வீட்டின் பிரதான கதவை திறந்து வெளியே வந்தேன். தெருவில் மயான அமைதி நிலவியது. ஒரு கணம் என் கால்கள் தடுமாறின. நான் எங்கே சென்று கொண்டிருக்கிறேன்? என்னிடம் முறையான வழியோ சேருமிடமோ இருக்கிறதா? முகம் தெரியாத ஓர் எதிரியிடமிருந்து நான் ஓடிக்கொண்டிருந்தேன். முடிவே தெரியாத ஒரு பயணத்தை தொடங்கினேன். இரவின் இருட்டில் வீட்டை விட்டு வெளியேறுவது ஒரு விசித்திரமான அனுபவமாக இருந்தது. நான் இப்போது காஜல் அல்ல. இந்த நகரத்தின் வீதிகளில் தன் அடையாளத்தை தொலைத்த ஒரு நிழல் மட்டுமே. ஒவ்வொரு அடியிலும் என் இதயத்தில் ஒரே ஒரு பயம்தான் இருந்தது. யாரும் என்னை அடையாளம் கண்டுவிடக்கூடாது. நான் பேருந்து நிலையத்தில் அன்றிரவை கழித்தேன். அமைதியற்ற மனநிலை மற்றும் குளிரில் நடுக்கத்துடன் விடியும் வரை காத்திருந்தேன். ஆனால் அங்கிருந்த நூற்றுக்கணக்கான பயணிகளின் கூட்டம் முதல் முறையாக எனக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்தது. அங்கே நான் யாருமல்ல, வெறும் முகம் தெரியாத ஒரு வழிப்போக்கன் மட்டுமே. காலை எழுந்தவுடன் முதலில் என் தோற்றத்தை மாற்றினேன். ஒரு பழைய சந்தையிலிருந்து மலிவான கருப்பு நிற போர்வை ஒன்றை வாங்கி என்னை நன்றாக மறைத்துக் கொண்டேன். என் கைப்பையையும் அடையாள அட்டைகளையும் குப்பை தொட்டியில் வீசினேன். ரொக்கப் பணத்தையும் அந்த பழைய போனை மட்டுமே என்னிடம் வைத்துக் கொண்டேன். காஜல் என்பதற்கான கடைசி அடையாளமும் அழிந்துவிட்டது. இப்போது என்னிடம் இருந்த ஒரே துப்பு அந்த இளம் பெண்ணின் முகம் மட்டுமே. அவளது சாதாரண உடைகளும் அச்சம் நிறைந்த கண்களும் அவள் ஒரு பணக்கார வீட்டு பெண்ணாக இருக்க முடியாது என்பதைச் சொல்லின. அவள் கண்டிப்பாக நகரின் ஏதோ ஒரு ஏழைக் குடியிருப்பில் வசிப்பவளாகத்தான் இருக்க வேண்டும். என் திட்டம் அபாயகரமானது, ஆனால் நேரடியானது. நான் நகரின் குடிசைப் பகுதிகளுக்குச் சென்று அவளை தேட முடிவு செய்தேன். என்னை ஒரு சமூக பணியாளர், சோஷியல் ஒர்க்கர் போல காட்டிக்கொண்டேன். முதல் 2 நாட்கள் நரகமாக இருந்தன. ஒரு குடியிருப்பு விட்டு மற்றொரு குடியிருப்பு என அலைந்தேன். எங்கும் வறுமை, தூசி மற்றும் அவலநிலை. மக்கள் என்னை சந்தேக கண்ணோடு பார்த்தார்கள். தெரியாத ஒரு பெண்ணை நம்ப யாரும் தயாராக இல்லை. ஒவ்வொரு வீட்டிலும் இல்லை, எங்களுக்கு அப்படி யாரையும் தெரியாது என்றே பதில் கிடைத்தது. என் நம்பிக்கை தளர்ந்தது. கையில் இருந்த பணமும் வேகமாக தீர்ந்து கொண்டிருந்தது. 3ஆம் நாள் நான் கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழந்த நிலையில் நகரின் மிகப் பழமையான மற்றும் ஏழ்மையான ஒரு பகுதியை அடைந்தேன். அங்கே ஒரு சிறிய மருந்தகம், டிஸ்பென்சரி என் கண்ணில் பட்டது. அங்கே ஒரு முதிய மருத்துவச்சி டைமா பெண்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார். என் மனதில் ஒரு சிறு நம்பிக்கை பிறந்தது. இப்படிப்பட்ட மருத்துவச்சிகளுக்கு அந்த பகுதியின் ஒவ்வொரு வீட்டைப் பற்றியும் ரகசியங்களைப் பற்றியும் நன்றாகத் தெரியும். நான் உள்ளே நுழைந்தேன். அந்த பெரியம்மா என்னை ஒரு கேள்விக்குறியுடன் பார்த்தார். அம்மா, நான் ஒரு தொண்டு நிறுவனத்திலிருந்து வருகிறேன். காணாமல் போன ஒரு பெண்ணை தேடிக் கொண்டிருக்கிறோம். அவள் மிகவும் உடல்நலக் குறைவாக இருக்கிறாள். அவளுக்கு உதவி தேவை என்று துணிச்சலை வரவழைத்து பேசத் தொடங்கினேன். நீ யார் மகளே? தினமும் வீட்டை விட்டு ஓடிவரும் பெண்கள் இங்கு வருகிறார்கள். நான் யாரிடம் என்று கணக்கு வைப்பது என்று அவர் மிகவும் அலட்சியமாக சொன்னார். நான் அந்த பெண்ணின் அடையாளங்களை விவரித்தேன். அவளது பயந்த கண்கள், அந்த அப்பாவி முகம். ஆனால் அந்த பெரியம்மாவின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. கடைசி முயற்சியாக நான் சொன்னேன், அம்மா, அவளது உயிருக்கு ஆபத்து. அவள் ஏதோ ஒரு பெரிய அநீதிக்கு ஆளாகியிருக்கிறாள். என் இந்த கடைசி வார்த்தைகள் அவரது மனதை தொட்டிருக்க வேண்டும். அவர் என்னை ஊடுருவி பார்த்தார். என் உண்மையை சோதிப்பது போல இருந்தது அந்த பார்வை. பிறகு மெல்லத் தலையசைத்தார். நீ சொல்லும் பெண்ணின் பெயர் மீரா இல்லையே? என் இதயம் வேகமாக துடித்தது. ஆமாமம்மா, இருக்கலாம். உங்களுக்கு அவளை தெரியுமா? அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். தெரியும், ஆனால் இப்போது அந்த வீட்டின் மீது ஒரு துரதிர்ஷ்ட நிழல் சூழ்ந்திருக்கிறது. அவளது மகள் போனதிலிருந்து அந்த தாய் யாரிடமும் பேசுவதில்லை. அவர் முகவரியைச் சொல்ல மறுத்துவிட்டார். ஆனால் ஒரு அடையாளத்தை காட்டினார். ஆற்றங்கரை ஓரமாகச் செல்லும் பழைய பாதையில் ஒரு பாழடைந்த கல்லூரி இருக்கிறது. அதற்கு அருகில்தான் அவர்கள் வீடு. ஆனால் என் பேச்சை கேள், அங்கே போகாதே. அந்த வீட்டை நெருங்குபவர்கள் அழிந்து போவார்கள்.
அவரது எச்சரிக்கை எனக்கு ஒரு அபாயச்சங்கு போல இருந்தது. நான் அவருக்கு நன்றி கூறிவிட்டு உடனடியாக அந்த திசை நோக்கிச் சென்றேன். நான் செல்லச் செல்ல தெருக்கள் மிகவும் குறுகலாகவும் வெறிச்சோடியும் மாறின. இறுதியாக அந்த பாழடைந்த கல்லூரி என் கண்முன் வந்தது. அதற்கு அருகிலேயே ஒரு பழைய சிறிய வீடு இருந்தது. அதன் சுவர்களில் ஒருவித சோகம் படர்ந்திருந்தது. பயமும் நம்பிக்கையும் கலந்த உணர்வுகளுடன் நான் உண்மையை நெருங்கிவிட்டேன். நடுங்கும் கைகளால் கதவை தட்டினேன். சில வினாடிகளுக்குப் பிறகு கதவு மெதுவாக திறந்தது. முன்னால் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார். அழுது அழுது அவரது கண்கள் வீங்கியிருந்தன. முகத்தில் உலகத்தின் அத்தனை பயமும் தெரிந்தது. அது மீராவின் முகம் போலவே இருந்தது. வயது மட்டும்தான் வித்தியாசம். இது மீராவின் தாய்தான். யார் நீ என்று அவர் கரகரத்த குரலில் கேட்டார். நான் ஒரு நீண்ட மூச்சை விட்டேன். என் பெயர் காஜல். நான் உங்கள் மகளைப் பற்றி பேச வந்திருக்கிறேன். இதைக் கேட்டதும் அந்த பெண்ணின் முகம் வெளுத்துப் போனது. அவர் பயந்து போய் பின்வாங்க முயன்றார். ஆனால் அவர் கதவை மூடுவதற்கு முன்னால் வீட்டிற்குள்ளிருந்து ஒரு நிழல் தெரிந்தது. அந்த நிழல் மெல்ல வெளிச்சத்திற்கு வந்தது. அவர் விலை உயர்ந்த உடை அணிந்திருந்தார். அவரது முகத்தில் ஒரு குளிர்ந்த மற்றும் வெற்றி புன்னகை இருந்தது. இது அதே நபர், யாரை நான் அந்த ரகசிய கிளினிக்கில் சந்தித்தேனோ அதே மனிதன். அவர் என்னை ஒரு வேட்டைக்காரன் வலையில் சிக்கிய இரையை பார்ப்பது போல பார்த்தார். இறுதியாக அது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, என் தோல்வியின் பிரகடனம். அந்த மனிதனின் அந்த புன்னகை என் மூளையில் சுத்தியலால் அடிப்பது போல விழுந்தது. மீராவின் தாய், அவள் பெயர் சுமன் என்று நினைக்கிறேன். இயலாமையின் உருவமாக வாசலில் நின்று நடுங்கிக் கொண்டிருந்தாள். என் மூளை தப்பிப்பதற்கான வழிகளை தேடியது. ஆனால் என் கால்கள் தரையோடு ஜாக்கிரதையாக பிணைக்கப்பட்டது போல நகர மறுத்தன. உள்ளே வா காஜல், உனக்காகத்தான் காத்திருந்தோம். அந்த நபர் மிகவும் நிதானமான ஆனால் கட்டளையிடும் தொனியில் சொன்னார். அவர் எனக்கு உள்ளே செல்ல வழிவிட்டார். அந்த அறைக்குள் வறுமையும் இயலாமையும் பரவி கிடந்தன. உடைந்த நாற்காலி, பழைய கயிறுக்கட்டில், சுவர்களில் படர்ந்திருந்த சோகம். அந்தச் சூழல் அந்த நபரின் விலை உயர்ந்த உடலுக்கும் பளபளக்கும் காலணிகளுக்கும் இடையில் ஒரு விசித்திரமான முரண்பாட்டை காட்டியது. நீ என்ன நினைத்தாய்? அவர் ஒரு ஏளன புன்னகையுடன் கேட்டார். ஒரு அகதியைப் போல எங்களிடமிருந்து ஒளிந்து கொள்ளலாம் என்று நினைத்தாயா? உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் நாங்கள் கவனித்துக் கொண்டுதான் இருந்தோம். நாங்கள் நினைத்திருந்தால் உன்னை நகரத்திற்கு வெளியிலேயே தூக்கியிருக்க முடியும். ஆனால் நீயே உண்மையின் வாசலை அடைந்து இந்த உலகில் உண்மைக்கு எந்த வலிமையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்கள் பாஸ் விரும்பினார். அவர் சுவரை ஒட்டி நின்றிருந்த சுமனை பார்த்தார். சுமன், நம் விருந்தினருக்கு தேநீர் கொடு. உன்னுடைய கதையை இவளிடம் சொல். உன்னுடைய பிஞ்சு மகள் எப்படி இந்த நரகத்திற்கு வந்து சேர்ந்தாள் என்று ஆரம்பத்திலிருந்து சொல். சுமன் பயத்தில் அவரை பார்த்தாள். அவளது கண்களில் கெஞ்சல் இருந்தது. ஆனால் அந்த கருப்பு உடை அணிந்த மனிதனின் கண்கள் கல்லாக இருந்தன. சுமன் நடுங்கும் கைகளால் அடுப்பில் கெட்டிலை வைத்தாள். பிறகு தரையில் அமர்ந்து விம்மி விம்மி அழுதாள். சகோதரி, அவள் விக்கல் எடுத்தபடி என்னை நோக்கிச் சொன்னாள். நாங்கள் ஏழை மக்கள். நான் இங்குள்ள ஒரு பெரிய மனிதரிடம் உதவி கேட்கச் சென்றேன். அன்று என் மகள் மீராவையும் உடன் அழைத்துச் சென்றேன். அவள் மிகவும் அப்பாவி, உலகம் தெரியாதவள். அவளது குரல் உடைந்தது. அந்த நபரின் பார்வை என் மகள் மீது விழுந்ததும் அவனது எண்ணம் மாறியது. எனக்கு இரட்டிப்பு பணம் தருவதாக கூறி மகளைச் சிறிது நேரம் மாளிகையிலேயே விட்டுச் செல்லச் சொன்னான். அவள் ஒரு கணம் நிறுத்தினாள். அந்த பயங்கரமான நாளை மீண்டும் வாழ்வது போல அவளது உடல் நடுங்கியது. நான் அந்த பணத்தை அவன் முகத்திலேயே எறிந்துவிட்டு மகளை அழைத்துச் செல்ல முயன்றேன். ஆனால் அவனது காவலாளிகள் என்னை வாசலிலேயே தடுத்தனர். என் மகளை அவனிடம் ஒப்படைக்கவில்லை என்றால் என் மற்ற மகள்களையும் தூக்கிச் சென்று விடுவேன் என்று மிரட்டினான். நான் அவன் காலில் விழுந்து அழுதேன். என் மகளின் பிஞ்சு வயதைச் சொல்லி புலம்பினேன். பிறகு என்ன நடந்தது? என் காய்ந்து போன நாவால் கேட்டேன். அவன் சொன்னான், சரி, நான் உன் மீது இரக்கம் காட்டுகிறேன். உன் மகள் சிறியவள்தான். ஆனால் கல்யாணம் செய்து கொள்ளும் வயது அவளுக்கு வந்துவிட்டது. அந்த நடுத்தர வயது மனிதன் என் பிஞ்சு மகளை கட்டாய திருமணம் செய்து கொண்டான். என் மற்ற மகள்களின் உயிரைக் காக்க என் ஒரு மகளை நான் பலி கொடுக்க வேண்டியதாயிற்று. அந்த அறையில் மயான அமைதி நிலவியது. சுமனின விக்கல் சத்தம் மட்டுமே கேட்டது. எனக்குள் இருந்த ரத்தம் உறைந்து போனது. நான் என் முழு தைரியத்தையும் திரட்டி இந்த கதையின் மையமான அந்த கேள்வியை கேட்டேன். யார் அந்த நபர்? கருப்பு உடை அணிந்தவன் முகத்தில் அதே கொடூரமான புன்னகை மீண்டும் வந்தது. அவன் தன் கண் ஜாடையால் சுமனை பதிலளிக்கச் சொன்னான். சுமன் பயந்து நடுங்கியபடியே ஒரு வசவை போல அந்த பெயரைச் சொன்னாள். நகரத்தின் மிகப்பெரிய அரசியல்வாதி சூரியதேவ் பிரதாப் சிங். இந்த பெயர் என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. சூரியதேவ் பிரதாப் சிங் நகரத்தின் ஒவ்வொரு சந்திப்பிலும் யாருடைய புகைப்படம் இருந்ததோ, யார் ஏழைகளின் இரட்சகன் என்றும் சட்டத்தின் காவலன் என்றும் அழைக்கப்பட்டாரோ அவரேதான் அவர். என் எதிரி ஒரு சாதாரண குற்றவாளி அல்ல. அவரே அரசாங்கத்தின் ஒரு அங்கமாக இருந்தார். சொல்லப்போனால் அவரே ஒரு அரசாங்கம். இப்போது உனக்கு உண்மை தெரிந்துவிட்டது, கருப்பு உடை அணிந்தவன் நிதானமாகச் சொன்னான்.
இனி இந்த உண்மை உன்னுடன் இங்கேயே புதைந்துவிடும். சிங் சாப்பிற்கு தனக்கு எதிராக சாட்சி சொல்வது பிடிக்காது. நீயும் இந்த பெண்ணும் மருத்துவமனையில் அவருடைய குழந்தையை பெற்றெடுத்து கிடக்கும் அந்த பெண்ணும் மிஞ்சப் போவதில்லை. அவன் தன் பையிலிருந்து போனை எடுத்து ஒரு எண்ணை அழைத்தான். எல்லாம் சரி. இறை வலையில் சிக்கிவிட்டது. அரை மணி நேரத்தில் சுத்தம் செய்துவிடுங்கள். சுத்தம். இந்த வார்த்தை என் காதுகளில் ரீங்காரமிட்டது. கருப்பு உடை அணிந்த அந்த மனிதன் எனக்கு ஒரு யமனாக தெரிந்தான். அவன் போனை அணைத்துவிட்டு என்னையும் சுமனையும் நிதானமாக பார்த்தான். அவனது பார்வையில் எந்த இரக்கமும் இல்லை. தன் வேலையை முடித்துவிட்ட திருப்தி மட்டுமே இருந்தது. சுமனின உடல் பயத்தில் கல்லாகிப் போனது. ஆனால் எனக்குள் பயத்திற்கு பதிலாக ஒரு விசித்திரமான வெறி பிறந்தது. மரணம் இவ்வளவு அருகில் இருக்கும்போது மனிதனுக்குள் இருக்கும் பயம் முற்றிலுமாக அழிந்துவிடும். இப்போது இழப்பதற்கு என்னிடம் எதுவுமே இல்லை. நான் தேடிய அந்த உண்மையை என்னுடன் புதைக்க என்னால் அனுமதிக்க முடியாது. என் மூளை ஒரு பத்திரிகையாளரைப் போல தீவிரமாக சிந்தித்தது. ஏதேனும் ஒரு பலவீனம் அல்லது தப்பிப்பதற்கான வழியை தேடியது. இந்த யமனின் மிகப்பெரிய பலவீனமே அவனது அகங்காரம்தான். அவனும் சுமனும் 2 பலவீனமான உடைந்த பெண்கள் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். அங்கேயே அவன் தவறு செய்தான். அறையின் மூலையில் இருந்த மண்ணெண்ணெய் விளக்கை நான் பார்த்தேன். அதுதான் எங்களின் ஒரே ஆயுதம். நான் சுமனை நோக்கி சாய்ந்து அவளது காதில் மெதுவாக சொன்னேன், நான் சைகை காட்டும்போது கத்துங்கள். இந்த முழு தெருவும் விழித்துக் கொள்ளும் அளவுக்கு உரக்க கத்துங்கள். சுமன் வெறிச்சோடிய கண்களுடன் என்னை பார்த்தாள். ஆனால் அவளுக்கு என் எண்ணம் புரிந்திருக்க வேண்டும். அவள் நடுக்கத்துடன் தலையசைத்தாள். உங்கள் இருவருக்கும் கடைசியாக ஒருவருக்கொருவர் ஏதேனும் சொல்ல வேண்டுமா என்று அந்த யமன் ஏளனமாக கேட்டான். அதுதான் எனக்கான சிக்னல். நான் எழுவது போல நடித்து என் காலால் அந்த விளக்கை முட்டித் தள்ளினேன். விளக்கு விழுந்து மண்ணெண்ணெய் பரவியது. அடுத்த நொடியே அந்த பழைய கம்பளத்தின் ஓரத்தில் தீப்பிடித்துக் கொண்டது. ஐயோ, தீ பிடித்துவிட்டது. காப்பாற்றுங்கள். சுமன் நான் சொன்னபடியே தன் முழு பலத்தையும் திரட்டிக் கத்தினாள். அவளது அலறலில் பயம் மட்டுமல்ல, ஒரு தாயின் இயலாமையும் ஏழையின் கடைசி ஓலமும் இருந்தது. இந்த திடீர் செயலால் அந்த யமன் நிலைகுலைந்து போனான். அவன் தீயை அணைக்க முன்னேறினான். அந்த நொடிக்காகத்தான் நான் காத்திருந்தேன். புகை மற்றும் அந்த பரபரப்பிற்கு நடுவே என் பையிலிருந்து அந்த பழைய பட்டன் போனை எடுத்தேன். என் கைகள் நடுங்கின, ஆனால் விரல்கள் வேகமாக வேலை செய்தன. நான் ஏற்கனவே யோசித்து வைத்திருந்த அந்த ஒரே மெசேஜை என் சேனலின் செய்திப் பிரிவிற்கும் நியூஸ் டெஸ்க், எனக்கு தெரிந்த ஒரு நம்பிக்கையான எடிட்டருக்கும் அனுப்பினேன். சூரியதேவ் பிரதாப் சிங் முகம் அம்பலமானது. மீரா கேஸ். ஆற்றங்கரை பழைய கல்லூரி அருகில் நான் சிக்கியுள்ளேன். உயிருக்கு ஆபத்து. உடனடியாக செய்தியை வெளியிடுங்கள். மெசேஜ் சென்ற அடுத்த கணமே அந்த யமன் என் பக்கம் திரும்பினான். அவனது கண்களில் இப்போது வெறும் குளிர்ச்சி மட்டுமல்ல, பயங்கரமான ஆத்திரம் இருந்தது. அவன் என் கையிலிருந்து போனை பிடுங்கி சுவரில் அடித்து நொறுக்கினான். என்ன செய்தாய் நீ என்று அவன் கர்ஜித்தான். நான் என் பயத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு அவனது கண்களை நேராக பார்த்தேன். நேரம் கடந்துவிட்டது. என் குரல் நடுங்கினாலும் அதில் உறுதியிருந்தது. நீ என்னையும் சுமனையும் கொன்றுவிடலாம், ஆனால் உண்மையை தப்பவிட முடியாது. அது இப்போது வெளியே வந்துவிட்டது. அதே நொடியில் வெளியே தெருவில் சைரன் சத்தம் கேட்டது. சுமனின அலறலும் புகையும் வேலை செய்திருந்தது. அக்கம் பக்கத்தினர் போலீஸை அழைத்திருந்தனர். அந்த யமனின் முகத்தில் ஒரு கணம் பதற்றம் தெரிந்தது. ஆனாலும் அவன் புன்னகைத்தான். உனக்கான யமன்களை நீயே கூப்பிட்டு விட்டாய். இவர்கள் அனைவரும் என் ஆட்கள் என்றான். கதவு உடைக்கப்பட்டு சில போலீஸ் அதிகாரிகள் உள்ளே நுழைந்தனர். அவர்களுக்கு தலைமை தாங்கிய இன்ஸ்பெக்டரின் முகத்தில் சூரியதேவ் பிரதாப் சிங்கின் பயம் தெளிவாக தெரிந்தது. அந்த யமன் சைகை காட்ட இன்ஸ்பெக்டர் என்னை நோக்கி முன்னேறினார். ஆட்டம் முடிந்துவிட்டது என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. இன்ஸ்பெக்டரின் போன் ஒலித்தது. பிறகு அடுத்த காவலரின் போன். பிறகு அந்த யமனின் போனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அவன் போனை எடுத்து பார்த்தபோது அவனது கண்களில் முதல் முறையாக பயங்கரமான அச்சம் தெரிந்தது. என் மெசேஜ் வேலை செய்திருந்தது. நாட்டின் மிகப்பெரிய செய்தி சேனல்களில் பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கொண்டிருந்தது. பிரபல அரசியல்வாதி சூரியதேவ் பிரதாப் சிங் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள். சிறுமி மீதான வன்கொடுமை மற்றும் கடத்தல் விவகாரம் அம்பலம். அந்த ஒரு செய்தி அந்த அறையின் சூழலையே மாற்றிவிட்டது. சில வினாடிகளுக்கு முன்பு என்னை கைது செய்ய வந்த இன்ஸ்பெக்டர் இப்போது வேர்வையில் நனைந்திருந்தார். இந்த வழக்கு அவரது அதிகார வரம்பையும் தாண்டி போய்விட்டது. மேலிடத்திலிருந்து வந்த போன் அழைப்புகள் அவர் ஏதேனும் தப்பு செய்தால் அவரது வேலையும் விடுதலையும் பறிபோகும் என்று எச்சரித்தன. அவருக்கு இப்போது ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அவர் சட்டத்தை பின்பற்றினார். அந்த யமனும் அவனது கூட்டாளிகளும் கைது செய்யப்பட்டனர்.
எனக்கும் சுமனுக்கும் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது. அடுத்த சில நாட்கள் புயலென கடந்தன. சூரியதேவ் பிரதாப் சிங் நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டார். அவரது மருத்துவமனையில் அதிரடி சோதனை நடத்தப்பட்டபோது அவர் ஒரு கொடூரமானவர் மட்டுமல்ல, பெண்களை வெளிநாடுகளுக்கு கடத்தும் கும்பலின் தலைவன் என்பதும் தெரியவந்தது. மீராவை போன்ற எத்தனையோ பிஞ்சு உயிர்கள் அவரது மிருகத்தனமான ஆசைக்கு பலியாகியிருந்தனர். ஊடகங்களின் அழுத்தம் மற்றும் பொதுமக்களின் ஆக்ரோஷத்திற்கு முன்னால் சட்டமும் அரசாங்கமும் தலைவணங்க வேண்டியிருந்தது. நான் என் வீட்டிற்கு திரும்பியபோது என் குடும்பத்தினரின் கண்களில் கண்ணீரும் பெருமிதமும் இருந்தது. அவர்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்டார்கள். என் கணவர் தொலைபேசியில், உன்னை பெருமையாக நினைக்கிறேன் காஜல். யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நீ சாதித்துக் காட்டிவிட்டாய் என்று நெகிழ்ந்து கூறினார். மருத்துவமனையில் மீராவை சந்தித்த அந்த நாள்தான் எனக்கு கிடைத்த உண்மையான வெற்றி. அவள் உடல் ரீதியாக அபாயக் கட்டத்தை தாண்டியிருந்தாள். ஆனால் அவளது ஆன்மாவில் ஏற்பட்ட காயங்கள் இன்னும் ஆழமாகவே இருந்தன. மனநல மருத்துவர்கள் அவளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தனர். தன் மீது இழைக்கப்பட்ட அநீதியின் அடையாளமாக இருந்த அந்த பிஞ்சு குழந்தையை தத்தெடுக்க அவள் மறுத்துவிட்டாள். அவளது அந்த முடிவு வருத்தமளிப்பதாக இருந்தாலும் என்னால் அதை புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த சம்பவம் நடந்து இப்போது 6 மாதங்கள் கடந்துவிட்டன. நான் என் வீட்டின் புல்வெளியில் அமர்ந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் தேநீர் கோப்பை இருக்கிறது, மடியில் லேப்டாப் இருக்கிறது. அதிதி என் அருகிலேயே விளையாடிக் கொண்டிருக்கிறாள். பக்கத்திலேயே ஒரு ஊஞ்சலில் நான் தத்தெடுத்த அந்த பச்சிளம் குழந்தை நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறது. நான் அவனுக்கு சங்கல்ப் என்று பெயரிட்டிருக்கிறேன். அதன் பொருள் உறுதியான வைராக்கியம். விமான நிலையத்தில் ஒரு உயிர்வலியால் துடித்துக் கொண்டிருந்தபோது மக்கள் அதை வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்துதான் என் கதையைத் தொடங்கினேன். நமது சமூகம் இப்போது வேடிக்கை பார்க்கும் கூட்டமாக மாறிவிட்டது. மற்றவர்களின் வலியை வெறும் திரையில் வைரலாக்கி ஒரே இரவில் புகழடையவும் நிறைய லைக்குகளை அள்ளவும் மட்டுமே விரும்புகிறது. ஆனால் அதே சமூகத்தில் உண்மையின் வலிமையும் இன்னும் மிச்சமிருக்கிறது. ஒரு தனி மனிதனின் குரல் உண்மையானதாக இருந்தால் அது முழு அமைப்பையே ஆட்டிப்படைக்கும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். சூரியதேவ் பிரதாப் சிங்கும் அவனது கூட்டாளிகளும் இன்று சிறையில் தங்கள் தண்டனைக்காக காத்திருக்கிறார்கள். மீராவும் சுமனும் ஒரு புதிய நகரத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார்கள். என் பயணம் விமான நிலையத்தின் ஒரு அலறலில் தொடங்கியது. ஆனால் ஒரு குழந்தையின் அமைதியான உறக்கத்தில் முடிவடைகிறது. ஒருவேளை நம்மால் உலகில் உள்ள அனைத்து தீமைகளையும் அழித்துவிட முடியாது. ஆனால் நாம் ஒரு நிரபராதியை காப்பாற்றினால் கூட, ஒரே ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வந்தாலும் கூட மனிதாபிமானம் உயிர்த்திருக்கும். அந்த மனிதாபிமானத்தை காக்கவே என் போராட்டம் எப்போதும் தொடரும். எனவே நண்பர்களே, எனது இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? தயவுசெய்து கருத்துப் பெட்டியில் காமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்துங்கள். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் இதனை அதிகம் பகிருங்கள். இதுபோன்ற இன்னும் பல விறுவிறுப்பான கதைகளை கேட்க எனது சேனலுடன் இணைந்திருங்கள். இந்த கதை முற்றிலும் கற்பனையானது. இதில் காட்டப்பட்டுள்ள கதாபாத்திரங்கள், நிகழ்வுகள் மற்றும் சூழ்நிலைகள் பொழுதுபோக்கு நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. இவை எந்தவொரு நபர், நிறுவனம் அல்லது நிஜமான சம்பவத்துடன் தொடர்புடையதாக இருந்தால் அது தற்செயலானது மட்டுமே. இந்த வீடியோவின் நோக்கம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவதோ அல்லது தவறான நடத்தையை ஊக்குவிப்பதோ அல்ல. பார்வையாளர்கள் விவேகத்துடன் பார்க்கவும். நன்றி.